வணக்கம் தேதி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோயில் அடிவார பகுதியில் சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் அருள்மிகு தண்டாயுதபாணி மடத்திற்கு சொந்தமான நிலமாகும். இந்த நிலத்தை நீதிமன்ற உத்தரவுகளை மீறி போலி ஆவணங்கள் மூலம் கடந்த மாதம் 6ஆம் தேதி பழனி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மூலமாக விழுப்புரத்தை சேர்ந்த முருகதாஸ் என்பவர் சுமார் 100 கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பழனி மற்றும் திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த வெள்ளத்துறை மற்றும் சேதுபதி ஆகியோருக்கு விற்பனை செய்தனர். இந்த வழக்கானது சிபிசிஐடி வழக்காக பதிவு செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இதில் முக்கிய குற்றவாளியான முருகதாஸ் மற்றும் சேதுபதி, வெள்ளத்துறை மற்றும் சாட்சி கையெழுத்து போட்ட அன்வர்தீன் ஆகிய 4 பேரும் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று சிபிசிஐடி காவல்துறையினர் 4 பேரையும் சிபிசிஐடி விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும் என கூறி குற்றவியல் நீதிமன்றத்தில் அணுகி 4 பேரையும் 3 நாட்கள் விசாரணையில் ஈடுபட்டனர். தற்போது 4 பேரும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அதேபோல் ஜஸ்டின் மணிகண்டன் சார் பதிவாளரான ஜஸ்டின் மணிகண்டன் முன்ஜாமீன் எடுத்து தொடர்ந்து சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி தொடர்ந்து விசாரணையில் இருந்தார். இந்நிலையில் சிபிசிஐடி அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஜஸ்டின் மணிகண்டன் ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் நேற்று ஜஸ்டின் மணிகண்டனின் ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் எப்பொழுது வேண்டுமானாலும் சிபிசிஐடி காவல்துறையால் கைது செய்யப்படுவோம் என அச்சத்தில் அங்கிருந்து தலைமறைவானார். நேற்று மாலை முதல் ஜஸ்டின் மணிகண்டனை கைது செய்ய சிபிசிஐடி அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் விசாரணையும் ஆய்வும் செய்த நிலையில் ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானல் பகுதியில் தங்கியிருப்பதாக சிபிசிஐடி காவல்துறைக்கு தெரிய வந்த நிலையில் அங்கு சென்ற காவல்துறையினர் இன்று காலை ஜஸ்டின் மணிகண்டனை கொடைக்கானல் அருகே கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ஜஸ்டின் மணிகண்டன் தற்போது திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு தற்போது விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஜஸ்டின் மணிகண்டன் மட்டுமல்லாமல் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நபர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். தற்போது ஜஸ்டின் மணிகண்டனுடன் சிபிசிஐடி காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.